சாந்தி வந்து வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாந்தி வந்து வளகாப்பு பற்றி பேசுகிறாங்க. அதனால் வீட்டில் எல்லாருமே வந்து வளகாப்பா அப்படின்றாங்க. ஆமாம், கங்காவுக்கு மாதம் ஆயிடுச்சுல, வளகாப்பு பண்ணணும்ல அப்படின்னோடனே அது வந்து மதனி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சாரதா, நீ என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியாதா? காவிரி விஷயம் தான் கேள்விப்பட்டனே, என்னடி எப்படி இருக்க அப்படின்றாங்க. நல்லா இருக்க அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, எத்தனை மாதம் அப்படின்னோடனே 4 மாதம் முடி போகுது அத்தை அப்படின்றாங்க. அப்படியா, கங்காவுக்கு முன்னாடியே உண்டாயிட்டேன், இதெல்லாம் சொல்லலை. சரி சரி அப்படின்றாங்க. காவேரிக்காக தான் யோசிக்க, மூத்தவள் இருக்கும்போது இளவருக்கு எப்படி பண்ணுவீங்க? அதெல்லாம் தெரியாது. எங்கள் முறைப்படி காவேரிக்கு பண்ணுறீங்களோ இல்லையோ, கங்காவுக்கு பண்ணி ஆகணும், அவளை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அம்மா பரவாயில்லம்மா விடுமா, எனக்கு இப்போ முக்கியமாக என்ன, நீ கங்காக்காக பண்ணுமா, அப்புறம் பார்த்துக்கலாமா எனக்கு அப்படின்னா. அது எப்படி நீ தானே முதல்ல உண்டாயிருக்க அப்படின்னா. அவள் உண்டாயிருக்கா இல்லைன்னு சொல்லலையே, ஆனால் அதுக்காக கங்காவுக்கு தான் முதல்ல பண்ணோம், கங்காவுக்கு தான் பெரிய பொண்ணு, அவள் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரியும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் காவேரி வந்து ஃபோன் பண்ணி விஜய்கிட்ட வீட்டில் அத்தை வந்திருக்காங்கன்னு. யார் அவங்களா அப்படின்னோடனே, ஆமாம் ஊரில் இருக்காங்கல்ல, என்ன திடீர்னு வந்திருக்காங்க, எல்லாம் வந்து வளகாப்பு விஷயமா பேச தான் வந்திருக்கா. வளகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து கட் ஆகிடுது ஃபோனு. கண்டிப்பாக காவேரியோட வளகாப்புக்காக தான் வந்து எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க போல் இருக்க அத்தை. காவேரியோட வளகாப்பை இப்போ ஜமாயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயோ ஃபோன் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. காவேரி, என்னடி தம்பிக்கிட்ட சொல்லிட்டியா? நான் சொல்லிகிட்டே இருந்தம்மா, அதுக்குள்ளே ஃபோன் கட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்தால் சொல்லிக்கலாம் விட்ரி அப்படின்றாங்க. சரி எல்லா ஏற்பாடும் பண்ணணும், அதுக்கு அவ்வளோ பட்ஜெட் ஆகுமேடி, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சிம்பிளாக கோயிலில் வச்சுக்கலாண்டி, அதுதான் நல்லது அப்படின்னோடனே கங்கா செம்ம டென்ஷனாக இறங்கினது. கோயிலில் வைக்க போகிறீங்களா? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், சத்திரத்தில் தான் வைக்கணும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அதுக்கு என்னது சத்திரமா? அதுக்கெல்லாம் ரொம்ப நிறைய காசு செலவாகும்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, சத்திரத்தில் தான் வைக்கணும், பெரிய லெவலில் தான் நீங்கள் பண்ணணும், சிம்பிளாக பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு என்ன இவ இப்படிலாம் சொல்கிற ஆளே இல்லையே, இவ எனக்கு கம்மியாக பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வாழே, இப்போ இவளுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து நேராக வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. குமரன் முன்னே கங்கா கிட்ட போய், ஏன் கங்கா இப்படிலாம் பண்ணுற, உனக்கே தெரியும்ல நம்மளுக்கு அவ்வளோ வருமானம் இல்லை கங்கா, இப்போ சாதாரணமாக தான் பண்ண முடியும். அதெல்லாம் கரெக்டு தாங்க, நான் வேறு எதுக்காவது அடம் பிடிச்சிருக்கேன்னா ஏன் இந்த விஷயத்துக்கு மட்டும் அடம் பிடிக்கிறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதுதான் எனக்கே ஒன்றும் புரியல கங்கா, ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான். விஜய் எப்படியும் காவேரியோட வளகாப்பை பெருசாக விமர்சையாக கொண்டாடுவார். அந்த மாதிரி பண்ணனாலும் ஓரளவாவது நம்ம பண்ணணும், நம்ம யாருன்னு இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு காட்டணும், நம்ம ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது, நம்மளும் இந்த வீட்டில் பெரிய ஆள் தான் காட்டணும். என்ன கங்கா சொல்கிற, விஜய்க்கு கூட நம்ம எப்படி பண்ண முடியும், விஜய் பெரிய பணக்காரர், ஆனால் இப்போ இல்லைல்ல, இப்போ சாதாரணமாக தானே இருக்காரு, சாதாரணமாக இருந்தாலும் காவேரிக்கு பெரிய லெவலில் பண்ணணும் தானே யோசிப்பார். அதே மாதிரி தான் அவர் எப்படியும் சாதாரணமாக தான் பண்ணுவார், அப்போ அதோட நல்லா பெட்டராக பண்ணணும்னா நம்ம ஒன்றும் நல்லா பண்ணோம்ல அப்படின்னோடனே, ஏங்கங்கா இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க நீ, இதெல்லாம் யோசிக்கிறது தப்பு கங்கா, ஒரு குடும்பத்துலேருந்து இப்படியே கங்கா யோசிப்பாங்க, எனக்கு தெரியாதுங்க, இந்த ஃபங்க்ஷன் பெரிய பெருசாக நடத்துகிறோம், நீங்கள் கடனை வாங்குவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ஃபங்க்ஷனை பெருசாக தான் நடத்துகிறோம் அவ்வளோ சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு குமரன். இங்கே வந்து விஜய் ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க, என்ன பார்த்துட்டு நீ இவ்வளோ ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு எனக்கு எல்லாருக்கும் அப்படின்னோடனே, வளகாப்பு இல்லை அதான் அப்படின்றாரு. வளகாப்புக்காக நீங்கள் ட்ரெஸ் எடுத்து எதுக்கு தம்பி, உங்களுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்றாங்க. இதில் என்னங்க இருக்குது, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனை எல்லோரும் ட்ரெஸ் எடுத்து போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கா. காவேரி உனக்கு பாரு எப்படி இருக்குன்னு புடவைன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்றாங்க. எதுக்குங்க அப்படின்னோடனே, நீ தானே காவேரி ஃபோனில் சொன்ன வளகாப்புன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. வளகாப்புன்னு, ஆமாம் உனக்கு வளகாப்புனா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தர வேணாவா அப்படின்றாரு. அது கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. தம்பி வளகாப்பு உங்கள் பொண்டாட்டிக்கு இல்லை கங்காக்கு அப்படின்னோடனே, கங்கா சிஸ்டருக்கா அப்படின்னு. ஆமாம் என்ன காவேரி சரியாக சொல்கிற, சரி இவ்வளோத்தையும் வாங்கி வந்துட்டீங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, இதில் என்னங்க இருக்குது, நான் இது வீட்டுக்கு வந்து எதுவுமே யாருக்கும் வாங்கி தரல, இது என்னோடய கிஃப்ட்டாக எல்லோரும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு கூலா. அதை பார்த்துட்டு வந்து பரவாயில்ல தம்பி எதுவும் தப்பாக நினைக்கல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து உள்ளே வராங்க. வந்தோடனே, என்னங்க ரொம்ப மூடு அப்செட் ஆகிடுச்சா, சாரிங்க நான் சொல்ல வந்தேன் நீங்கள் தான் சரியாக கேட்கல, பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்து எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் உனக்கு ஏன் வளகாப்பு பண்ணல காவேரி, உனக்கு தானே முதல்ல பண்ணணும், நீ நம்ம குழந்தை தானே பெருசு அப்படின்னோடனே, கரெக்டு தாங்க, ஆனால் வந்து அத்தை வந்து ஆசைப்பட்றாங்களே, முதல்ல அவங்க வந்து வளகாப்பு முடிச்சிட்டோம், உங்களுக்கு தான் அக்காவை பற்றி தெரியும்ல, முதல்ல அவள் தான் பெரியவ, அவளுக்கு பண்ணட்டும் அப்புறம் பார்த்துக்கலாங்கன்னொன்னே என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறார் விஜய்.